நாம் ஆராதிக்கிற தெய்வம் யார்? நாம் சேவிக்கிற தெய்வம் யார்? நாம் தொழுது கொள்கிற தெய்வம் யார்? அவர் ஜீவனுள்ள தெய்வம். எல்லாரும் மரித்து ஆமீன் மண்ணோடு மண் போய் அடைக்கப்பட்டிருக்கிற இடம் இன்றைக்கு அடைத்தே காணப்படும் பொழுது நாம் ஆராதிக்கிற தெய்வம் வேத வாக்கியத்தின்படி அவர் உயிர் தெழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு என்றால் ஆமென் ஸ்தோத்திரம், பாவ வாழ்க்கையில் ஜீவிக்கப்பட்டான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான், சபையில் ஒரு நல்ல ஒரு விசுவாசியாய் மாற்றப்பட்டான். அருமையான நண்பனே, குடித்து குடித்து உன் வாழ்க்கையை நாசமாக்காதே. நண்பனே, இதை விட்டு வெளியே வா, இந்த பாவத்தை விட்டு வெளியே வா.